அரசு வேலை கொடுக்கறத எதிர்க்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்றீங்க? அவர் என்ன அங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாரா? வந்து விஜய் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரு, நம்ம அவரை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி வந்தாங்களா? அவனுக்கு எதிராக சுட்டு கொண்டாங்க. அப்படி நடந்த ஒரு அரசு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. அது அந்த குடும்பத்துல தகுதி வாய்ந்த ஒருத்தருக்கு, அதாவது சும்மா எல்லாருக்கும் அரசு வேலை கொடுக்கலாம். அப்படிப்பட்ட வேலை கொடுக்கும் போது அதை கெடுக்க நினைக்கிறவங்க எல்லாம் என்னன்னு சொல்றது? கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு அரசு வேலை கொடுப்பது தவறு அப்படின்னு ஒரு குரூப் கிளம்பி இருக்கு. அப்புறம் இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, ஏதோ கூத்தாடியை பார்க்க வந்தவங்களுக்கு எப்படி அரசு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. யாருங்க அங்க கூத்தாடுறதுக்கு வந்தா? அது இப்படி சொல்ற அந்த முட்டாளர்களுக்கு ஒரு சிறப்பான விளக்கம் கொடுக்குறேன். கூத்தாடின்னு சொல்றீங்க, அவர் என்ன அங்க என்ன ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாரா? எதுவும் பட ஷூட்டிங் அங்க நடக்கிறது, பட ஷூட்டிங்ல நடிக்க வந்தாரா? மக்கள் வந்து விஜய் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரு, நம்ம அவரை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி வந்தாங்களா? அவங்க மக்களை கூத்தாடியை பார்க்க போறோம்னு சொல்லி இழிவுபடுத்துறீங்க. முதல்ல விஜய் அவர்கள் வந்து நான் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஆரம்பிச்சு ஒரு மக்களை சந்திக்க வந்தவர். மக்கள் வந்து இந்த திமுக அதிமுக நம்ம எவ்வளவு இழந்துட்டோம், நமக்கு ஒரு மாற்றம் வராதா அப்படின்னு சொல்லி, நமக்கான ஒரு தலைவன் வர்றான் அப்படின்னு சொல்லி பார்க்க வந்தவங்க தான் மக்கள். அவங்கள வந்து நம்ம கூத்தாடியை பார்க்க வந்தவங்க சொல்லி அவங்களே இழிவுபடுத்துறீங்க. எவ்வளவு ஒரு கேவலமான செயல். நம்ம அரசு வேலை கொடுக்க கூடாது, இது வந்து தவறு அப்படின்றீங்க. ஏன் அந்த கூட்டத்துக்குள்ள வந்து இத்தனை வருஷமா இந்த திமுக அதிமுக வந்து அரசு வேலைக்கு வந்து இவ்வளவு லஞ்சம் வாங்குறாங்க, இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வராதா அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு நம்ம மக படிச்சு ஒரு அரசு வேலைக்கு போயிட மாட்டாங்களா, ஒரு நல்ல தலைவர் நமக்கு அமைஞ்சிராதா அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்துக்கு வந்தவங்களும் அந்த கூட்டத்துக்குள்ள இருக்கான். அப்படிப்பட்ட மக்கள் வந்து அங்க ஒரு இழப்பை சந்திக்கும் போது அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்னொன்னு கேட்கிறேன், இதே திமுக அதிமுக ஆட்சியில இதுக்கு முன்னாடி அரசு வேலையில ₹1 லஞ்சம் கூட வாங்காம ஒருத்தர் அரசு வேலையில சேர்ந்தான்னு உங்களால சொல்ல முடியுமா? அதுக்கு உங்களோட திராணி இருக்கா? எக்ஸாம்பிளுக்கு மின்சாரத்துறையில அமைச்சர் CTR நிர்மல்குமார் அவர்களால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் முன்னிலையில 383 உதவி பொறியாளர்கள், 18 உதவி கணக்கு அலுவலர்கள் சொல்லி 401 பேருக்கு ₹1 கூட லஞ்சம் வாங்காம அரசு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பத்திலாம் நீங்க பேசுறீங்களா? பேச மாட்டீங்க. தகுதியே இல்லாத இளைஞர்களுக்கெல்லாம் போன ஆட்சியில திமுக அதிமுக வேலையை கொடுத்துட்டு ஏழை எளிய இளைஞர்கள்லாம் ரோட்ல திரியும் போது வாயே துறக்காத நீங்க இன்னைக்கு நமக்கு ஒரு அரசியல் மாற்றம் வேணும், ஒரு நல்ல முதலமைச்சர் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்துக்காக வந்த மக்கள், ஏழை எளிய மக்கள் ஒரு இழப்பை சந்திக்கும் போது அந்த குடும்பத்துல தகுதி வாய்ந்த ஒருத்தருக்கு, அதாவது சும்மா எல்லாருக்கும் அரசு வேலை கொடுக்கல, அவரு நல்ல தகுதி வாய்ந்த ஒருத்தருக்கு தான் அரசு வேலை கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட வேலை கொடுக்கும் போது அதை கெடுக்க நினைக்கிறவங்க எல்லாம் என்னன்னு சொல்றது? சில வருடங்களுக்கு முன்பு ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பு போராட்டத்துல நேரடியா கண்ணுக்கு எதிராக சுட்டு கொண்டாங்க. அப்படி நடந்த ஒரு நிகழ்ச்சி அரசு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து எப்படி ஸ்டெர்லைட் ஒரு போராட்டமோ அது மாதிரி இது வந்து ஒரு அரசியல் மாற்றத்துக்கான ஒரு போராட்டம் தான் விஜய் அவர்கள் நடத்திய நிகழ்ச்சி. ஒவ்வொரு மக்களும் ஒரு போராட்ட களமா தான் சந்திச்சோம். அப்படிப்பட்ட ஒரு பொது நிகழ்ச்சியில ஏற்பட்ட ஒரு விபத்துக்கு அரசு வேலை கொடுக்கறத எதிர்க்கிறது எந்த விதத்துல நியாயம்? இன்னைக்கு ஏழை எளிய சாமானிய இளைஞனுக்கு கூட அரசு வேலை கிடைக்குது. தயவு செஞ்சு சொல்றேன், உங்களுடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சியால இது மாதிரி நல்ல விஷயங்களை வந்து கெடுக்காதீங்க. நீங்க உதவி பண்ணலைனாலும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாம இருங்க.